நம்ம ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டாச்சு. ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரத்தம் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரத்தம் நல்லா பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். அதை ரத்தத்தை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம வற்றுற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம். நம்மளுடைய ரத்த பொரியலில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ தூவி நம்ம ரத்த பொரியலை இறக்கிடலாம். நம்மளுடைய ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.